தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்துட்டு இப்போ தன்னுடைய சொந்த நீலாங்கரை வீட்டை விட்டுட்டு இப்போ விஐபி ஏரியாவான போயஸ் கார்டன்ல இப்போ ஒரு பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய சொகுசு வீடு வாங்கி அதுல கூடிய சீக்கிரம் குடியேற இருக்கிறதா ஒரு பரபரப்பு செய்தி வெளியாகி இருக்கு. தளபதி விஜய் அவர்களுக்கு நீலாங்கரையில தான் சொந்த வீடு இருக்கு. ஆனா இப்போ முதலமைச்சரா பொறுப்பேற்றதுல இருந்து தினமும் தன்னுடைய வீட்டுல இருந்து தலைமைச் செயலகத்துக்கு சுமார் 17 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டியிருக்கு. அதுலயும் மிகப்பெரிய சிரமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலகம் வர வரையும் வழி முழுக்க காவல்துறை பாதுகாப்பு தேவைப்படுது. இதை விட முக்கியமா விஜய் அவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி முழுமையா போக்குவரத்து நிறுத்தப்பட்டு முதலமைச்சர் அவர்களுடைய கான்வாய்க்கு வழிவிடப்படுது. இதனால பொதுமக்கள் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாம இந்த 17 கிலோமீட்டர் பகுதிகள் எல்லாமே மிக முக்கியமான நகர பகுதிகள் அப்படிங்கறதுனால பெரும் அளவுல போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படுறதா சொல்லப்படுது. இதோட முதலமைச்சர் அவர்களுடைய வாகனத்தை சேர்த்து முன்னாடியும் பின்னாடியும் கூடுதல் கான்வாய் வாகனங்கள் வரதுனால தினமும் வாகனங்களுடைய எரிபொருள் செலவும் அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி விஜய் அவர்கள் தலைமைச் செயலகத்துக்கு வரதுக்கு அதிக தூரம் இருக்கிறதுனால பல்வேறு சிக்கலும் ஏற்பட்டிருக்கு. இதனால பொதுமக்களுடைய நலன் கருதி முதலமைச்சர் விஜய் அவர்கள் இப்போ தன்னுடைய வீட்டை சென்னையோட நகர் பகுதிக்குள்ள மாற்ற இருக்கிறதா சொல்லப்படுது. இதனால இப்போ விஐபி ஏரியாவான போயஸ் கார்டன்ல இப்போ விஜய் அவர்களுக்கு ரொம்ப தீவிரமா ஒரு மிகப்பெரிய வீடு ஒன்னு பார்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வீடும் போயஸ் கார்டன்ல தான் இருக்கு. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள், தனுஷ் அவர்கள், நடிகர் சந்தானம், தாவேக கட்சியோட அமைச்சர் ஆதவ அர்ஜுனானு இவங்க எல்லாருடைய வீடும் போயஸ் கார்டன்ல தான் இருக்கு. இப்போ நீலாங்கரையில இருக்கிற வீட்டை மாத்திட்டு விஜய் அவர்கள் நகர பகுதியில வீடு வாங்கிட்டு வந்துட்டா தலைமைச் செயலகம் வந்துட்டு போறது ஈஸியா இருக்கும் அப்படிங்கறதோட இதனால பொதுமக்கள் பாதிக்கப்படாம இருக்கிறதோட அரசுக்கும் இது மூலியமா நேரமும் செலவும் மிச்சம் அப்படிங்கறத கருத்தில் கொண்டு விஜய் அவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இந்த 17 கிலோமீட்டர் வந்துட்டு போறதுனால கூடுதல் எரிபொருள் செலவு, அதிகப்படியான போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் தேவைப்படுறதுனால இந்த ஒரு முடிவானது எடுக்கப்பட்டிருக்கு. இதனால விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமா போயஸ் கார்டன்ல பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மிகப்பெரிய சொகுசு வீடை வாங்கிட்டு அங்க குடியேறுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை போயஸ் கார்டன் இல்ல அப்படின்னா சென்னை கிரீன்வேஸ் சாலையிலையும் மிக தீவிரமா வீடு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல விஜய் அவர்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு அமைஞ்சிட்டா இந்த ரெண்டு இடத்துல எங்கேயாவது விஜய் அவர்கள் கூடிய சீக்கிரமா குடியேறிடுவாரு. ஆரம்பத்துல இந்த போக்குவரத்து விஷயத்தை தவிர்க்க நீலாங்கரை வீட்டுல இருந்து தலைமைச் செயலகத்துக்கு ஹெலிகாப்டர் மூலியமா வந்துட்டு போலாமா அப்படிங்கிற மாதிரி அதற்கான ஆலோசனைகளும் செய்யப்பட்டது. ஆனா அது சுத்தமா சாத்தியமே இல்ல அப்படிங்கிற காரணத்தால அதை கைவிடப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. முதலமைச்சர் அவர்களுடைய இந்த முடிவு பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.